சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் மதுபானங்கள் குறித்து நிறைய சட்டங்கள் புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மக்களால் வரவேற்கப்படுமா, சாராயத்துக்கும் இனிமேல் கள்ளச்சாராயம் வராது அப்படின்றதுக்கான ஒரு மாறுதலாக இந்த 3 சட்டங்களும் அமையுமா அப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்களை வச்சு நம்ம ட்ரோல் பண்ணுறதா, இது இல்லை இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி வரவேற்கிறதா அப்படின்னு தெரியல. வெல்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டசபை நடந்திருக்கு. அந்த சட்டசபையில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் மதுவிலக்குக்காக புதிய 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டங்கள் தமிழக மக்களால் வரவேற்கப்படுமா இல்லை ட்ரால் செய்யப்படுமா அப்படின்றது தான் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரால் மூலியமாக தான் அந்த விஷயம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்தர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அந்த விதத்தில் இந்த 3 விஷயங்களும் ட்ரால் செய்யப்படுமா இல்லை தமிழக மக்களால் வரவேற்கப்படுமா அப்படின்றத நம்ம போக போக தெரிஞ்சுக்கணும். அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த 3 சட்டங்கள் என்ன, அந்த 3 லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3லிருந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 2லிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு தான் முதலாவதாக கூறப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களை தவிர வேறு யாராவது வித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும், நாங்கள் மட்டும் தான் இதை செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இதுதான். ஏன்னா டாஸ்மாக நாங்கள் ஒழிப்போம் அப்படின்றது தான் எந்த கட்சி வந்தாலும் நான் முதல் கையெழுத்திற்கு தான் போடுவேன் அப்படின்றது தான் எல்லா கட்சியோட ஒரு முக்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலையும் சொன்ன மாதிரி டாஸ்மாக் முற்றிலும் ஒழிக்கப்படலை. மக்களுக்கு இதுலேருந்து விடிவு காலம் பிறக்கலை. ஏன்னா நிறைய குடும்பங்கள் இப்போ வரைக்குமே இந்த டாஸ்மாகனாலையும் மதுபானங்கள்னாலையும் கள்ளச்சாராயங்கள்னாலையும் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. இனிமேலும் அழிய போகிறத பார்த்து தான் இருக்க போகிறோமா அப்படின்றதுக்கு இந்த சட்டங்கள் நம்மளுக்கு எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்றதும் இருக்குது. 2வது விஷயம், இறப்பை ஏற்படுத்துதல் தொடர்புடைய குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னும் இருக்கு. அது ரிலேட்டடாக நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணாலும், குடிச்சிட்டோ கள்ளச்சாயத்தினாலையோ விவசாயத்தினாலையோ எந்த தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகள் இது கீழே கொண்டு வரப்படுமா, இதற்கே தான் தண்டனை கொடுக்கப்படுமா, இந்த அபராதம் இருக்குமா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு. இப்படி 10 லட்சத்தை கொடுத்து இப்படி வாங்குறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. 3வது விஷயம், மதுபான தொடர்பான விளம்பரம் செய்தால் அவங்களுக்கு 2லிருந்து 5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 1லிருந்து 2 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 சட்டங்கள் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த 3 சட்டங்களையும் நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் முதல்ல. ஏன்னா இந்த சட்டங்கள் அரங்கேற்றினாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய குற்றங்கள், நிறைய குடும்பங்கள் காப்பாற்றப்படலாம். ஆனால் இது எந்த விதத்தில் தமிழ்நாட்டை ஏற்றுக்க போகுது, வரவேற்க போகுது, இது உண்மையிலே சாத்தியமாகுமா, இந்த சட்டங்கள் மூலயமா மதுபானங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றதுலாம் நம்ம காத்திருந்தால் தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டை சண்டே சாட் செக்ஷனை நம்ம பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.